கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்கள் யாவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த 2021 வருஷத்தில் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அவர் வாக்குத்தத்தங்களை அவர் தந்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை தந்தவர் அது நிறைவேற்றுகிற வரைக்கும் உங்கள் யாவரையும் அவர் கைவிட போவதே இல்லை. ஒருவேளை அரசாங்கத்தினுடைய அமைப்பு மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், கொள்ளை வியாதிகளுடைய பயங்கள் தேசத்தை பிடிக்கலாம். ஆனாலும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஆமென். உங்களை அவர் எப்பவும் அவர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். உங்களை கண்காணித்து கொண்டு உங்களை மகிமையாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால் எந்த சூழ்நிலைகளுக்கும் நீங்கள் பயப்படாமல் விசுவாசத்தோடு நீங்கள் இருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் உங்களுக்காக ஜெபித்த பொழுது தேவன் கொடுத்த வார்த்தையை ஒரு கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். அதை கருத்தாய் அமர்ந்து குடும்பமாக நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு இதை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 23 18 சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அழகான ஒரு வசன பகுதியை இன்னைக்கு ஆண்டு உங்களுக்காக அவர் தந்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. அல்லேலூயா. எத்தனையோ காரியத்தில் எப்பண்டா எனக்கு இந்த பிரச்சனையில் ஒரு முடிவு வரும், இந்த கஷ்டத்துக்குள்ளே பல நாட்களாக இந்த கஷ்டத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம், குடும்பமாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். குடும்பத்தில் ஒருவர் அல்ல, ஏதோ என் கணவன் மாத்திரம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கல, என் பிள்ளை மாத்திரம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கல, குடும்பமாக நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி எப்போ இந்த பிரச்சனைக்கு இந்த கஷ்டத்திற்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி பல நாட்களாய் காத்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காகவே அவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறாய். நீங்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு, அந்த போராட்டத்திற்கு, அந்த சூழ்நிலையில் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வர போகிறார். பைபிள் தெளிவா இன்றைக்கு உங்களுக்காக சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் கண்ணீருக்கு ஒரு நாள் முடிவு இராது. அநேக நாட்களாக என் நினைவு தெரிந்த நாட்களிலிருந்து, என் சிறு வயதிலிருந்தே என் வாழ்க்கை கண்ணீர் தான். என் வாலிப காலங்களும் கண்ணீர்லேயே தான் இருந்துச்சு. திருமணம் பண்ணின பிறகு கூட என் வாழ்க்கை கண்ணீர் தான். ஒரு வேலை கிடைத்த பிறகு எனக்குள்ள மகிழ்ச்சி வந்துடும் நினச்சேன். ஆனால் வேலை ஸ்தலத்துலேயும் கூட நான் கண்ணீர் வடித்து கொண்டு தான் இருக்கிறேன். என்ன செய்யறதுனே தெரியல. என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் கண்ணீர் கண்ணீர்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாகவே உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. பல நாளாக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். எப்போவுமே ஒவ்வொரு காரியத்திற்கும் எனக்கு காத்திருந்து தான் எனக்கு கிடைக்கிறது. எல்லா காரியத்திற்கும் நான் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றவர்களைப் போல என்னால் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியலையே. பைபிள் சொல்லுது உங்களுக்காக, நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். உண்மைதான். நீங்கள் காத்திருக்கும் பொழுது, ஐயோ இந்த மாதம் வந்தால் என் பிரச்சனை மாறிவிடும், இந்த ஒரு லோன் பணம் நாங்கள் கேட்டு இருக்கிறோம், அந்த பணம் கிடைச்ச பிறகு எங்கள் பிரச்சனை மாறிவிடும், எங்களுக்கு நான் கொடுத்த கடனை எனக்கு அவர்கள் திரும்ப தந்துட்டாங்கன்னா என் பிரச்சனையெல்லாம் மாறிடும். கடன் கொடுத்தேன், அவங்க திரும்ப தரலையே, ஏமாற்றி போட்டுட்டாங்களே, அந்த பணம் எனக்கு வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். என் நகைகளை அவர்களுக்கு நான் கொடுத்தேன், அந்த நகையை அவங்க திருப்பி தந்துட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எப்போ இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி காத்துட்ருக்கிறீங்களா? நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் கண்ணீருக்கு, உன் காத்திருப்புக்கு, உன் போராட்டத்திற்கு ஒரு முடிவு உண்டு. வியாதியின் நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த வியாதியிலேயே நான் விழுந்து போக வேண்டியதானா? இந்த வியாதியிலேயே நான் அழிந்து போக வேண்டியதானா? நிச்சயம் உன் வியாதிக்கு ஒரு முடிவு உண்டு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் யாரை தெரியுமா பார்க்குறார் இந்த வேளையில்? யார் கர்த்தரை நம்புகிறார்களோ. ஆண்டவர் அநேக வியாதிகளை சுகமாக்கினார். இயேசு கிறிஸ்து குருடர்களை பார்வையடைய பண்ணினார். முடவர்களை பிறவியில் இருந்தே ஊனமாய் பிறந்த முடவர்களை எழுந்து நடக்க பண்ணினார். அந்த வியாதியஸ்தரிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தது, விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிப்பா என்று சொன்னால்
தேவ மகிமையை காண்பாய். ஆமென். என்னை காண்ற உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பிரச்சனையை பார்க்காதீங்க, உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்காதீங்க. கர்த்தர் சொல்லுங்க, அதற்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. மனுஷன் சொல்லுவான், இவங்க இந்த பிரச்சனையிலேயே அழிந்து போவாங்க. ஒருவேளை நீங்கள் கூட நினைக்கல, இந்த பிரச்சனை மட்டும் இன்னும் சில மாதங்களில் எனக்கு மாறலன்னு சொன்னால் நான் மடிந்து போக வேண்டியது தான், நான் தற்கொலை பண்ணி சாக வேண்டியது தான், அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நிகழ்ச்சியை புதிதாய் பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இல்லைனா ஏற்கனவே நாங்கள் தினந்தோறும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் ஆனாலும் இன்னைக்கு உங்களுக்காகவே கர்த்தர் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. உன் நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்துவார். உன் நம்பிக்கை வீண் போகாது. இத்தனை வருஷம், இத்தனை நாட்கள் அந்த நம்பிக்கையில் தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்காக தான் கர்த்தர் சொல்கிறார், உன் நம்பிக்கை ஒரு நாள் என்ன ஆகாது, வீண் போகாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. அதை நான் கற்றுத்தர நான் விரும்புகிறேன். அதை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது வெகு சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. பார்ப்போம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்னாள் யார் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். தெரியாத பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் கவனிங்க, உங்களுக்கு கர்த்தர் அதை புரியும்படியாக பேச கிருபை தருவாராக. அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவளுக்கு ஒரு கணவன், எல்கானா என்கிற ஒரு கணவன் இருக்கிறார். திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் இந்த அன்னாளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் இவர் ரொம்ப ஆசைப்படுறா, எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் குழந்தை இல்லவே இல்லை, அவளுக்கு கிடைக்கல. பைபிள் ஏன் இவளுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லுகிறது தெரியுமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். இப்போ இவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததற்கு காரணம் என்ன? எதனால இவளுக்கு குழந்தை பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலை? பைபிள் தெளிவாக சொல்லுது, கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அப்போ ஆண்டவர் கற்பத்தை அடைத்திருக்கும் பொழுது என்ன முயற்சி பண்ணினாலும் கிடைக்காது, என்ன மருத்துவம் பார்த்தாலும் கிடைக்காது. ஆமென். அப்போ ஆண்டவர் கற்பத்தை அடைத்திருந்தார். ஏன் அடைத்திருந்தார் அதை நம்ம பிறகு பார்ப்போம், சரிங்களா? நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஏன் அடைத்திருந்தார். அப்போ இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை என்ற வேதனை அதிகம். தன் கணவனிடத்தில் அழுகிறா, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, வேதனைன்னு சொல்லி. எப்பவும் பைபிள் சொல்லுது அவளை குறித்து, அன்னாள் எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பாளாம். 7வது வசனத்தில் கடைசி பகுதி, அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததை நினைத்து தன்னை எல்லாரும் பரியாசம் பண்ணுகிறாங்களே, ஏளனமாய் பார்க்கிறார்களே என்பதை அறிந்து அவள் எப்பொழுதும் அழுது கொண்டே இருந்தாலாமா. அவள் அழுகிறதை அவன் கணவனால் தாங்க முடியல. கணவன் சொல்லுகிறார், ஏமா நீ அழுது கொண்டு இருக்கிற? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? அண்ணால பார்த்து கேட்குறாரு, நீ அழாத, 10 ஆண் பிள்ளைகளை பார்க்கலாம், நான் அவன் கூட இருக்கிறேன், ஆனாலும் சமாதானம் இல்லை. இப்போ அண்ணால் என்ன செய்கிறா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும் என்று சொன்னால், உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய காரியத்திற்கு ஒரு பிரச்சனைக்கு முடிவு உண்டாகி நீ எதிர்பார்க்கிற நன்மை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தாகணும். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகணும்னா, உங்கள் கடன் பிரச்சனைக்கு, உங்கள் வியாதிக்கு, உங்களுடைய ஏதோ ஒரு பெரிய மன அழுத்தமான சில பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒன்று கேட்க விரும்புகிறார். நீங்கள் ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? என் பிரச்சனைக்கு முடிவு உண்டாகணும்னா நான் என்ன முடிவு எடுத்தாக வேண்டும்? இந்த அன்னாள் என்ன முடிவு எடுத்தாலோ அந்த முடிவை நீங்கள் எடுக்கணும். அல்லேலூயா. அன்னாள் என்ன முடிவு எடுத்தா, அதில் ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு நேரத்திற்குள் நம்ம தியானிக்க முடியும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, 9வது வசனம் 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. அப்போ 7வது வசனத்திலையும் அவள் அழுது கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்திலையும் அவள் மிகவும் அழுதாள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசம்.
எங்கே போய் அவள் அழுதாள்? 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அல்லேலூயா. அப்போ 7வது வசனத்துலேயும் அவள் அழுதா, எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டு இருந்தா. ஆனால் இந்த 10வது வசனத்தில் அவள் எங்கு போய் அழுதாலாம்? அவள் ஆலயத்தில் போய் அவள் என்ன பண்ணினாள்? அவள் அழுது விண்ணப்பம் பண்ணினாள். அப்போ அவள் ஒரு முடிவு எடுக்கிறாள். என்ன ஆனாலும் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, இனி ஒரே ஒரு வழி மட்டும்தான், தேவ சன்னிதானத்தில் போய் உட்கார்ந்து நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கணும் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தாள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பண்டிகை நாட்களில் அவங்க குடும்பத்தார் எல்லாரும் புசித்து குடித்து சந்தோஷமாக இருக்கிற ஒரு காலம் அது. அந்த நேரத்தில் அன்னாள் தன் கவலையை மறந்து சந்தோஷமாக இருக்காம அவள் என்ன பண்ணினா, இதெல்லாம் ஒரு புரோஜனமும் கிடையாது, என்ன பெரிய உலக பிரகாரமான சந்தோஷம், என்ன பெரிய ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பது, எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யணும், என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவள் ஒரு முடிவை எடுத்து தீர்மானம் பண்ணி அவள் என்ன பண்ணினால், ஆலயத்தில் போய் எல்லாரும் அநேகர் சந்தோஷமாக இருக்கிற தருணத்தில் அவள் என்ன பண்ணினா, ஆலயத்தில் போய் இருந்து அவள் ஜெபித்தாள், விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, நீ கர்த்தர் உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகணுமா, உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டாகணுமா, நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவை எடுத்து பாருங்க. நான் ஜெபித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை ஒவ்வொருவரும் எடுக்கணும். பைபிள் சொல்லுகிறது, ஜெபம் இல்லாமல் உங்களுக்கு ஜெயம் இல்லை. ஜெபம் இல்லாமல் உங்களுக்கு என்ன இல்லை? ஜெயம் இல்லை. ஜெபிக்கணும். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனையே என்னது தெரியுமா? நமக்கு அற்புதம் தேவை, நமக்கு எப்படியாவது அதிசயம் நடந்தாகணும், நம்ம கண்ணீர் துடைக்கப்பட்டே ஆகணும், நமக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டே ஆகணும். ஆனால் என்ன பண்ணுறதில்ல, ஜெபிக்க மட்டும் செய்ய மாட்டோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஜெபிக்காமல் எப்படி ஜெயம் கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து கடவுள் தான், ஆனால் மனித சாயலாய் பூமிக்கு வந்தார். மனுஷ சாயலாய் பூமிக்கு வந்துட்டு இயேசு என்னங்க பண்ணினார்? பைபிளில் பார்த்துருக்கிறோமே, 40 நாட்கள் இரவும் பகலும் அவர் ஜெபிக்கிறார். வனாந்தரத்திற்கு போய் அவர் ஜெபிக்கிறார், மலைகளுக்கு போய் அவர் ஜெபிக்கிறார், பகல் முழுவதும் சுற்றி திரிந்து தேவாலயங்களில் பிரசங்கித்து இரவு முழுவதும் ஜெபித்தார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு கடவுளாய் இந்த பூமியில் அவர் வல்லமையோடு வந்திருந்த பொழுதிலும் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம், மிகப்பெரிய ஒரு தாகம் இயேசுவுக்கு இருந்தது. ஜெபிக்க வேண்டும். ஏன்னா மனுஷனாக நம்ம வந்திருக்கிறோம், நம்ம மனித சாயலாய் வந்திருக்கிறோம். மனிதனுக்கு ஜெபம் அவசியம் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அதனால அந்த சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, அப்பா 1 மணி நேரமாவது ஜெபிங்கப்பா, 1 மணி நேரமாவது ஜெபிங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஜெபிக்காமலையா பாஸ்டர் இருக்கிறேன், என் ஜெபம் யாருக்கும் தெரியாது பாஸ்டர், நான் ஜெபிக்கிறேன். நல்லதுதாம்மா, நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஆனால் எப்படி ஜெபிக்கிறீங்க? பைபிள் சொல்லுகிற பிரகாரம் நம்ம ஜெபிக்கிறோமா? 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசித்து பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:17, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய ஜெபத்திற்கும் பைபிள் சொல்கிற ஜெபத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம இன்னைக்கு ஜெபிச்சோம்னா 4 நாள் ஜெபிக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு வந்து ஜெப ஆவியில் நிரம்புவோம். திங்கக்கிழமை கொஞ்சம் ஜெப ஆவி இருக்கும், அப்படியே செவ்வாய்க்கிழமை புதன் வியாழன் போனோன்னா அவ்வளோதான். வெள்ளிக்கிழமெல்லாம் வரும்பொழுது ஜெபம் படுத்துரும். உபவாச ஜெபத்துக்கு போயிட்டு வந்தால் தான் கொஞ்சம் ஜெபம் துளிர் விடும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் கொஞ்சம் ஜெபத்தில் கொஞ்சம் என்ன பண்ணணும், உப்பு காரம் எல்லாம் போட்டு எடுத்து கொஞ்சம் அதை புதுசாக ஆக்கிக்கிடணும். உண்மைதானே? இன்றைக்கி நம்ம உங்கள் வாழ்க்கையில் ரெகுலர் இடைவிடாமல் ஜெபிக்கிற பழக்கம் இருக்குதா? குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு விசுவாச பிள்ளைங்க 1 மணி நேரமாவது நீங்கள் தனித்திருந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்குதா? ஏன்னா பைபிள் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ அன்னாள் எப்படி ஜெபித்தாலாம்? அவள் ஜெபிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணி பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, நெடுநேரம் அவள் ஜெபித்தாள், வெகு நேரம் அவள் ஜெபித்து கொண்டிருந்தாளாம். ஆமென். அவள் எப்படி ஜெபித்து கொண்டிருந்தால், வெகு நேரம் அவள் ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அதற்கு முன்பதாக அவள் ஜெபித்ததே இல்லை.
அப்படி அவள் ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவங்களாக இருந்திருப்பாங்கன்னா அந்த ஆலயத்தில் அன்னாள் ஜெபிக்கும் பொழுது ஏலி கண்டுபிடிச்சிருப்பார். ஓ, அன்னாள் ஜெபிக்க வந்திருக்கிறா, எனக்கு நல்லா தெரியும். எல்கானா ஃபேமிலி இன்றைக்கி ஒரு பண்டிகை கொண்டாட வந்திருக்குது. அதில் அன்னாள் என்ன பண்ணியிருக்கிறா, ஜெபிக்க வந்திருக்குது. ஆனால் ஏலிக்கு தெரியல பாருங்களேன். அவள் ஜெபித்து கொண்டிருக்கிறது ஏலி தவறாய் புரிந்து கொண்டு அவளை கடிந்து கொள்ளுகிறார். அப்போ காரணம், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜெபம் பண்ணினது கிடையாது, இப்போ தான் ஜெபம் பண்ண வந்திருக்கிறார். அதனால தான் ஏலிக்கே டவுட் வந்துருச்சு. யார் ஒருத்தி சபை ஆசாரிப்பு கூடத்தில் ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு என்னமோ முணுத்துட்டு இருக்கிறாளே, ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாளே, எல்லாரும் வெளியே எல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இவன் உள்ளே வந்து என்னமோ முணுன்னு இருக்கிறாளேன்னு சொல்லி அவருக்கே டவுட் வந்துருச்சு. ஆமென். அன்னாள் புதிதாக ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஜெபந்தான் வழி, இதுக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லி அவள் நெடுநேரமாய் ஜெபித்தார். இன்றைக்கி உங்கள் ஜெபம் நெடுநேரமான ஜெபமாக இருக்குதா? இன்னொன்று பார்க்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏலி சொல்கிறாரு அண்ணால பார்த்து, நீ என்னம்மா இப்படி இருக்கிற? 14வது வசனம் வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. நீ மதுபானம் பண்ணிட்டு வந்திருக்கிற போல நான் நினைக்கிறேன். ஏன் இப்படி மதுபானத்தை குடிச்சிட்டு இதில் உட்கார்ந்துருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்தன்னு சொல்லி இவ்வளோ ஒரு கடினமான வார்த்தையை பேசுகிறாருங்க. நம்மளாக இருந்திருந்தா ஜபத்தை முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிருப்போம். யோசிச்சு பாருங்க. ஆனால் அன்னாள் சோர்ந்து போகவே இல்லை. தன் ஜபத்தை அவள் மறுபடியும் தொடங்குகிறாள். இப்படி சோர்ந்து போகாமல் அவள் தேவ சன்னிதானத்தில் ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்க ஆரம்பித்தார். ஏன்னா வசனம் சொல்லி கர்த்தர் கற்பத்தை அடைத்திருந்தார். அப்போ ஆண்டவர் அடைத்திருந்தார். எப்போ அந்த கற்பத்தை ஆண்டவர் திறக்க ஆரம்பித்தார், அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்றவர் எண்ணினாராமா. அவள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு கண்ணீருக்கு, உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர வேண்டுமா? பணத்தை வச்சு முடிவை கொண்டு வந்துட முடியாது. அவங்க எனக்கு ஒரு வார்த்தை எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா இதில் ஒரு முடிவு வந்துடும். பாஸ்டர், என் வேலைக்கு ஒரு முடிவு வந்துடும், எப்படியாவது எனக்கு வேலை கிடச்சிடும். இன்னார் எனக்கு பணம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும். என் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும். என் பிள்ளைக்கு திருமணத்தை ஆயத்தம் பண்ணிட்டேன், எனக்கு வர வேண்டிய சில பணம் வந்துருச்சுன்னா எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன். ஒன்றும் நடக்காது. எப்போ நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ தேவ சன்னிதானத்தில் அந்நாளை போல ஜெபந்தான் ஒரு முடிவு, வேற ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்க முடிவெடுத்து தேவ சன்னிதானத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும். அந்நாள் ஜெபித்த பிறகு என்ன நடந்துச்சு? அதே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ. அவர் சொல்றார், நீ சமாதானத்துடனே போ, தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ என்ன ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் கேட்டியோ அதை உனக்கு அப்படியே கட்டளையிடுவாராக. என்ன விண்ணப்பம் வச்சானால், எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீர் என்று சொன்னால் நான் உமக்கே அதை தருகிறேன். எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீர் என்று சொன்னால், அந்த வார்த்தையை கவனிங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீர் என்று சொன்னால். அல்லேலூயா. அப்போ தேவ மனிதன் ஏலி சொல்றாரு, நீ தேவனிடத்தில் என்ன விண்ணப்பத்தை கேட்டியோ அந்த விண்ணப்பத்தையே உனக்கு அப்படியே செய்வாராக. நீ சமாதானத்தோட போ. நடந்தது என்ன? வசனம் சொல்லுகிறது 19வது வசனத்தில் கடைசி பகுதி, எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். இத்தனை நாள் நினைக்கலையப்பா, அன்னாளை இத்தனை நாள் என்ன பண்ணல, ஆண்டவர் நினைக்கலையே, ஏன் இப்போ மட்டும் நினைத்தார்? ஆமென். அப்போ ஒரு மனிதனுடைய ஜெபம் தேவனை நினைவு கூற வைக்கும். யாப்போக்கு நதிக்கரையில் போராடி ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீ எத்தன் என்று சொல்லப்படாமல் நீ இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவாய். அல்லேலூயா. தானியேலுக்கு உயர்வு எப்படி வந்தது? திறமையினாலேயா, ஞானத்தினாலேயா? இல்லை, அவர் ஜெபிப்பதினாலேயே. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அன்னாள் ஜெபிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் அவளை நினைவு கூற ஆரம்பித்தார்.
அன்னாள் ஜெபிக்க ஆரம்பித்தால் அவள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. அதே போல கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவள் என்ன விண்ணப்பம் வச்சாலும் அந்த விண்ணப்பம் அப்படியே நிறைவேறுச்சுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா? அது எவ்வளவு பெரிய காரியமாக இருக்கட்டும், மரணத்துக்கு ஏதுவான கட்டுகள் இருக்கட்டும், பிசாசின் போராட்டம் உங்கள் குடும்பத்தில் இருக்குதா, பில்லி சூனிய கட்டுக்குள்ள அலக்களிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? பாஸ்டர், பயங்கர பில்லி சூனிய போராட்டம், ஏவல் கட்டில் நாங்கள் என் குடும்பமே அழிந்து கொண்டு இருக்குது. சிலர் என் இடத்துல பேசுகிறீங்க, பாஸ்டர் என் குடும்பத்தில் இந்த பில்லி சூனிய கட்டுனால அநேக மரணம் வந்துருச்சு, அநேக மரணத்தை நாங்கள் பார்த்துட்டோம், எதுலேயும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, வாழ்க்கையை தரித்திரத்தில் இருக்குது. இந்த பிசாசின் போராட்டம், பில்லி சூனிய போராட்டத்தினால என்ன பண்ணுறது? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுங்க. நீங்கள் ஏதோ ஒரு நாளைக்கு ஜெபிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பது அல்ல. பைபிள் சொல்லி இவ்வகையான பிசாசு உபவாசத்தினால் அன்றி அது போகாது. உன் ஜெபத்தை வல்லமையாய் ஆக்கு, உன் ஜெபத்தை அதிகப்படுத்து. சில மணி நேரம் தேவ சன்னிதானத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்நாளை போல வெகு நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஏதோ உட்கார்ந்தோம், ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சோம், ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சோம் இல்லை. தனிமையான ஜெபம். நான் சொல்லுகிறது உன் அந்தரங்க ஜெபம். பைபிள் தெளிவாய் சொல்லுது, உன் அந்தரங்கத்திலிருந்து உன் அறக்கதவை பூட்டி நீ அந்தரங்கத்திலிருந்து நீ ஜெபிப்பா என்று சொன்னால் பிதாவானவர் உனக்கு வெளியரங்கமாக பதில் கொடுப்பார். உங்களுக்கு வெளியரங்கமாக பதில் கொடுப்பார். எந்த மனுஷனையும் நீங்கள் தேடி போக வேண்டாம். உங்களுக்கு சொத்து சுகம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. உங்கள் வீட்டில் 10,000 ரூபாய் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் மணி நேரத்தை அதிகப்படுத்துங்க. உங்கள் மணி நேரத்தை, ஜெபம் என்கிற மணி நேரத்தை அதிகப்படுத்துங்க. மாத சம்பளம் எனக்கு ஒரு 10,000 ரூபா வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு 1000 மணி நேரத்தை கொடு ஆண்டவருக்காக. அல்லேலூயா. ஒரு 100 மணி நேரத்தை கொடுங்க. ஏன் கொடுக்க முடியாது? நினச்சி பாருங்க. இந்த வருஷத்தினுடைய எந்த நாளில் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, அந்த டேட்டை ஞாபகப்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எந்த நாள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? அப்போ கடந்த நாள், இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் 1ஆம் தேதி ஞாபகப்படுத்துங்க. இப்போ இந்த நாளினுடைய தேதியும் ஞாபகப்படுத்துங்க. இப்போ எனக்கு தேவைகள் சந்திக்கப்படலையே, பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களே, அந்த ஜனவரி 2021ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேதி வரைக்கும் எத்தனை மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க? ஆண்டோடைய சன்னிதானத்தில் எத்தனை மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க? கொஞ்சம் கணக்கிட்டு பாருங்கள். உங்கள் ஜெபத்தினுடைய டைம் எவ்வளோ நேரம் போயிருக்குது? தேவ சன்னிதானத்தில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க? ரொம்ப குறைவில்லை. ஆமென். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, அன்னாள் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் நினைத்தருளினார். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா? என் வீடு அடமானத்தில் போக போகுது பாஸ்டர், என்னுடைய குடும்பமே நடுத்தருவுக்கு வரப்போகுது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு சூழ்நிலையிலும் உங்களை பாதிக்காது. நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. நான் இன்று முதல் நான் ஜெபிப்பேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு ஒரு வைராக்கியமாக இருங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது 1 மணி நேரம் என் தனிமையான ஜெபம் இருக்கும். நான் தனிமையாக, யார் கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுலாம் இல்லை, நான் தனிமையாக உட்காந்து நான் 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் ஜெபத்தை ஆரம்பிப்பேன்னு சொல்லி, இது எந்த வயதினராக இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும், நீங்கள் வயதானவர்களோ இல்லை வயது குறைந்தவர்களோ, நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை உங்களுக்கு தருவார். நல்ல முடிவை தருவார். உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி நீ எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை கர்த்தர் தருவார். உங்களுக்காக நான் ஜெபித்து நான் முடிக்கிறேன். என்னோட இணைந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. மகிமையும் கனமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எந்த ஊரில், எந்த கிராமம், பட்டணத்தில், எந்த சூழ்நிலையில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த வேளையிலே அவங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணி தருவீராகப்பா.
உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீங்களே ஆண்டவரே. பிள்ளைங்க விசுவாசத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஐயா, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா? தேவனே, என் கண்ணீருக்கு ஒரு முடிவு வராதா என்று சொல்லி இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாவதாக. தகப்பனே, ஒரு விஷயம் உடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் என்கிற ஆவியை ஊற்றுங்க, ஜெபிக்கிற ஆவியை ஊற்றுங்கப்பா. ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறாங்க. அன்னால் ஒரு முடிவை எடுத்தால், நான் தேவ சன்னிதானத்தில் போய் நான் ஜெபிக்க வேண்டும். அப்படி அவள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நினைத்தருளினார். அவளுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு சமாதானத்தோடு புறப்பட்டு போனாள். அதே போல பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஆவியை ஊற்றுங்க. இதில் வாலிபர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அந்த வாலிப தம்பிமார் தங்கச்சிகள் மீது அந்த ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. சகோதரர் சகோதரிகள் மீது, தகப்பனார் தாயார் மீது, வயது சென்றவர்கள் மீது ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. இன்று முதல் இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேரத்திலிருந்து இவங்க வீடு ஒரு ஜெப வீடாய் மாறட்டும். இவங்களுடைய பொழுதுபோக்கான நேரங்கள் இனி பொழுதுபோக்குற நேரமே எனக்கு இல்லைப்பா, அந்த பொழுதுபோக்குற நேரம் என் ஜெப நேரமாய் மாறினது என்று சொல்லத்தக்கதாக ஜெப ஆவியை ஊற்றுவீராக. பிள்ளைங்களை ஆசீர்வதியும், இவங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, நீ கர்த்தர்களோட திட்டமாய் அவர் பேசியிருக்கிறார். உன் ஆவியில் ஒரு புதிய பலனை அவர் தந்திருக்கிறதை என் ஆவியில் நான் உணர்கிறேன். சொன்னதை போல ஜெபத்தில் சொன்னதை போல எனக்கு இனி ஒரு பொழுதுபோக்கான ஒரு நேரம் இல்லைப்பா. எனக்கு அந்த பொழுதுபோக்குற நேரம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது ஜெப நேரமாக மாறட்டும். தேவையில்லாமல் உட்காந்து என் டைமை வேஸ்ட்டு பண்ணாமல் ஜெபம் 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 என்று சொல்லி நான் ஜெபத்தில் அமர்ந்திருக்க எனக்கு நீங்கள் இன்றையிலிருந்து கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி இந்த நாளிலிருந்து உங்கள் ஜெபத்தை தொடங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை அவர் தரப்போகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்கள் அதிகமாக என்ன பண்ணணும், நீங்கள் ஜெபித்து கொள்ளணும். நானும் உங்களுக்காக நான் ஜெபித்து கொள்ளுவேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.